முத்து டிராஃபிக் போலீஸ்காரர் வீட்டில் போய் பிரச்சனையை பண்ணிட்டு வர்றாங்க. வீட்டில் வந்து உட்காந்துருக்கிறாரு. அதை பார்த்துட்டு மீனா கேட்குறாங்க, ஏங்க என்னங்க ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நான் சண்டை வளர்த்துட்டு வந்தேன் மீனா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு மீனா கேட்குறாங்க, குடிச்சிட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம் மீனா, எனக்கு மனசே சரியில்லை அப்படிங்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. மீனா, எதுக்கு எடுத்தாலும் குடி தான் உங்களுக்கு இதா, நாங்கள்லாம் எவ்வளோ பிரச்சனையில் இருக்கோம், அப்போ நாங்கள்லாம் குடித்தா என்ன ஆகுறது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே டிராஃபிக் போலீஸ் என்ன பண்ணிட்டாரு, அதை முத்து போய் பிரச்சனை பண்ணதை ஒரு வீடியோ எடுத்து இதில் கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் காமிச்சிட்டாரு. இது தெரியாமல் மீனா என்ன பண்ணுறாங்க, மீனாட அந்த போலீஸ்காரர் சொன்னார்ல, மீனா பூ கொடுக்குற போலீஸ்காரரு, நீ போய் வந்து அவர்கிட்ட பேசுமா, நான் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அதே மாதிரி முத்து அழைச்சிட்டு போகாமல் அவங்க மட்டும் தனியாக போகிறாங்க. முத்து சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறாரு, மீனா கூட போகிறாரு. மீனா கூட போய் என்ன பண்ணுறாரு, என்ன எது நடக்குதுன்னு பார்ப்போன்னு போகும்போது, வந்துட்டான் சார், பிடிச்சி உள்ளே போடுங்க இவன் அப்படிங்கிறாரு இந்த டிராஃபிக் போலீஸு. உடனே என்ன பண்ணுறாங்க மீனா, எதுக்கு சார் அவரை உள்ளே போடணும் அப்படிங்கும்போது, இந்த பாரும்மா, இவனை வெளியே விட்டுறலான்னு தான் நினச்சேன் பாவப்பட்டு, ஆனால் வந்து இவன் என்ன பண்ணியிருக்கான் பாரு அப்படிங்கும்போது, ஆமாம் சார், நான் ஒன்று கேட்குறேன், என் புருஷனுக்கே நீங்கள் தண்டனை கொடுக்குறீங்க, இல்லை இவருக்கு ஒன்றும் கொடுக்க மாட்டீங்களா? இவர் சும்மா இருக்கிறப்போ ஒரு பாட்டியை போட்டு அடித்தார், தாத்தா போட்டு அடித்தார், அதுக்கெல்லாம் போலீஸ்காரங்களுக்கு மட்டும் தப்பு, அதெல்லாம் தப்பு கிடையாது, அவங்களுக்கு மட்டும் தண்டனை கிடையாது. ஆனால் போகிறவங்க வர்றவங்கள இழுத்து வச்சு நீங்கள் சண்டை போடுவீங்க, உள்ளே தள்ளுவீங்க, இதானே சார் உங்கள் இது? நானும் வந்து என்ன பண்ணி எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அந்த இவர் வந்து போலீஸ்கார் கான்ஸ்டபிள் கையில் அடிபட்டிருக்கு. நீங்கள் தானே சார் கார் எடுத்துகிட்டு போனீங்க, என் வீட்டுக்காரரோட காரை கொடுங்க அப்படிங்கும்போது, அப்படியே உட்காந்துருக்கிறாரு. கார் சாவியை கொடுங்க அப்படின்னு இருக்கும்போது, அவர் கையில் அடிபட்டிருக்கிறத பார்த்துட்டு, அப்போ கார் வந்து இது தானே சார், பிரேக் இல்லாமல் தானே வந்து உங்கள் கையில் அடிபட்டிருக்கு, உங்கள் பொண்ணா நினச்சிக்கிட்டு எனக்கு உண்மையை சொல்லுங்கள். இதான் சார் நீங்கள் வந்து அதாவது உண்மையிலே நீங்கள் வந்து உங்கள் தொழிலை விரும்புகிறீங்க, உங்கள் தொழிலுக்கு சுத்தமாக இருக்கிறீங்க, நீங்கள் கடவுளை நம்புகிறீங்க, கடவுளுக்கு பயந்தீங்கன்டா நீங்கள் வந்து உண்மையை சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் வந்து பொய் பேசுவீங்களா சார் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு எல்லாரும் பார்த்துட்டேம்மா, அப்போம்மா வெளியிலேருந்து டிராஃபிக் போலீஸ் வந்து தள்ளாத குறையாக தள்ளும்போது, அப்போ டிராஃபிக் கிட்ட மீனா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், மேலே கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அதுக்கெல்லாம் வேற ஆளை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்காத குறையாக சண்டைக்கு போகுது மீனா. இங்கே என்ன பண்ணுறாங்க, சீதா வந்து அக்கா கிட்ட தப்பாக பேசிட்டோமே நம்ம, ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க, மீனாட அம்மா அவள்கிட்ட சீதா கிட்ட சொல்கிறாங்க, ஆனால் உனக்கு இவ்வளவு ஆகாது இது சீதா, நீ ரொம்ப பேசிட்ட, மீனாவையும் முத்துவையும் ரொம்ப பேசிட்ட, அதனால் நீ வந்து என்கிட்ட நீ பேசவே பேசாத, உனக்கு எனக்கு இன்னையிலேருந்து எந்த விதமான உறவும் இல்லை, ஒட்டும் இல்லை அப்படிங்கிறாங்க. அம்மா என்னம்மா நீ இப்படி பேசுகிற, அவர் பண்ணது தப்பு இல்லைல்ல, கரெக்டு தானே, ஆனால் மாமா பண்ணது தப்பு தானம்மா, எப்போ பார்த்தாலும் அக்காவை போட்டு அடிச்சுக்கிட்டு குடிச்சுக்கிட்டு, இது என்னம்மா நல்லாமா இருக்குது, இப்போ அடிக்கிறாரா அவர்? அப்போ அதெல்லாம் அடித்ததே கிடையாது, மீனா ஒரு கை நீட்டினதே கிடையாது அவர், அப்போ பண்ணார், இப்போலாம் அது பண்ணதே கிடையாது, ஆனால் அந்த குடும்பத்தில் அக்காவை மதிக்கிறது இல்லைல்ல அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது, அங்கேருந்து வந்து சத்யா வந்துட்டு, ஆமாம் அங்கே கூட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தார் மாமா கூட, ஆனால் வேணாதான் இந்த இது வேணாம், பிரச்சனை வேணாம், ஆனால் அந்த ஆளும் சும்மா இருக்க மாட்டேங்கிறாருமா, அந்த ஆளும் மாமா வந்து ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கான் அந்த ஆளும் கான்ஸ்டபிளும் அப்படின்னு சொல்லும்போது, இவங்க சீதா கேட்குறாங்க, என்னடா அந்த ஆள் இந்த ஆளுன்னு சொல்கிற அப்படிங்கிறாங்க. உடனே உனக்கு ஏன் கோவம் வருது, நான் அந்த ஆளை பேசினா உனக்கு ஏன் கோவம் வருது, ஏன்டா அவனை தாண்டா இவன் லவ் பண்ணுறா அப்படிங்கும்போது சீதா முறைச்சிக்கிட்டு நிற்கிது. அப்போ வந்து ஓங்கி அறைய வர்றாரு சத்யா. இங்கே என்ன பண்ணுறாங்க, மீனா என்ன பண்ணுறாங்க, கார் சாவியை கேட்டு இருக்கும்போது அவர் கான்ஸ்டபிள் சொல்கிறாரு, ஏம்மா நீ என் பொண்ணுன்னு சொல்லிட்டேன், நான் உண்மையை சொல்லாமல் இருந்தாண்டா அது எனக்கு பெரிய பாவம்மா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இந்த ரோஹிணி என்ன ரோஹிணியை கூப்பிட்டு, இவன் வந்து சிட்டி வந்து கூப்பிட்றான், இங்கே வந்துட்டு போங்க அப்படிங்கும்போது இந்த நகையை எடுத்து காமிக்கிறான், திருட்டு நகையை எடுத்து காமிக்கும்போது, ரோஹிணி எனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் பணம் கொடுக்குறதுக்கு 1 வாரம் 10 நாள் ஆகுமே அப்படின்னு, அதனால் நான் இதை கொண்டு போய் அடகு வச்சு நீங்கள் வந்து பணத்தை கொடுத்துருங்க, அப்புறம் மொல்லமாக திருப்பிக்கிங்க அப்படிங்கும்போது, இந்த ரோஹிணிக்கு ஆசை வந்து என்ன பண்ணிடுது, வித்யா கிட்ட சொல்லுது, இந்த மாதிரி ஒரு நகை ஒன்று கிடச்சிச்சிடி, அதை அடமானம் வைக்கணும், நீ வர்றியா அப்படிங்கும்போது சரின்னு வித்யாவும் போகுது. வித்யாவும் போனோன்னே 2 பேரும் கடையில் போய் நகையை அடமானம் வைக்க போகும்போது, ஏற்கனவே வந்து சேட்டுக்கிட்ட அந்த இது வந்துருச்சு, இந்த மாதிரி திருட்டு போன நகைன்ட்டு. உடனே என்ன பண்ணுறாரு சேட்டு, வித்யாவையும் ரோஹிணியும் உட்கார வச்சுட்டு போலீஸுக்கு ஃபோன் அடிக்கிறாரு. போலீஸும் வர்றாங்க.